வணக்கம் நண்பர்களே. இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய அரசியல், இஸ்லாமிசம் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமியர்களுக்கான ஒரு அரசியல் புரிதல். பொதுவாக இந்த இஸ்லாம் அரசியல் என்பது அவர்களுடைய மத சட்டங்களுக்கு, மத கோட்பாடுகளுக்கு ஒட்டி தான் அமைந்திருக்கும். அந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாகவே அறிவிக்கப்பட்டு அங்கு ஷரியத் சட்டங்கள் அமலில் இருக்கும். அவர்கள் மதம் சார்ந்த கோட்பாடுகளையும் நெறிமுறைகளையும் அவர்கள் வணங்குகிற நபிகள் நாயகம் அவருடைய போதனைகளை அரசியல் சட்டங்களாக ஆக்கி கொண்டு தான் அவர்கள் அந்த நாட்டை ஆள்வார்கள். அது இஸ்லாமிய நாடுகள். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் இஸ்லாம் அரசியல் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால், இங்கு வேறு நிறத்தில் இதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்றன என்பதுதான் என் கருத்து. உண்மையான இஸ்லாமிய அரசியலை இங்குள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டால் இந்த சர்ச்சையே இருக்காது. ஆனால் இந்த இஸ்லாமிய அரசியல் கொள்கைகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கு ஒரு பெரிய பூதம் கிளம்பி இருக்கிறது. இந்துத்துவா என்ற பூதம் கிளம்பி இருக்கிறது, பாசிசம் என்ற பூதம் கிளம்பி இருக்கிறது என்ற மாய தோற்றங்களை இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக மம்தா பானர்ஜி, இங்கே இருக்கிற நம்ம முதல்வர் ஸ்டாலின், இன்னும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், இவர்களெல்லாம் இணைந்து ஒரு மாய பூதங்களை உருவாக்கி அவைகளை காட்டியே வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இதை இஸ்லாமியர்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஷரியத் சட்டத்தை பற்றி விரிவாக பேசுங்கள், இஸ்லாம் அரசியலை பற்றி விரிவாக பேசுங்கள் என்று இந்த தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தால் ஒரு வரி கூட உருப்படியாக பேச தெரியாத அறிவாளிகள், அப்படி வச்சுக்குவோம், அறிவாளிகள் தான் இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் சரி. வேண்டுமானால் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களை சற்று தள்ளி வைக்கலாம். காரணம், அவர்கள் வாசிப்பு பழக்கமும் அந்த சித்தாந்தங்களை ஓரளவுக்காவது தங்களுடைய நூலக பாசறைகளில் படித்து விட்டால் வந்தவர்கள். ஆனால் திமுக அதில் அடிச்சோடு கூட தெரியாதது. இந்த இஸ்லாமிய அரசியலையும் தெரியாமல், இஸ்லாத்தினுடைய எந்தவித அடிப்படையும் புரிந்து கொள்ளாமல், அவர்களுக்கு ஏதோ மேம்போக்கான சில இதுகளை செய்துவிட்டு நாங்கள் தான் உங்கள் பாதுகாவலர் என்று சொல்லி உங்கள் வாக்குகளை பெறுவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே ஒழிய வேறு எதுவும் அவர்கள் உருப்படியாக செய்யவில்லை. மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்துத்துவா வந்துவிடும், பாசிசம் ஆண்டுவிடும். எத்தனை காலத்திற்கு இந்த பழைய கதைகளை வைத்து ஓட்டி கொண்டிருப்பார்கள்? பூச்சாண்டி வந்து விடுவான், சாப்பிட்டு விடு என்று சொல்வதை விட குழந்தைத்தனமானது ஸ்டாலின் போன்ற இந்த ஸ்டாலின் அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறது. இஸ்லாமியர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டால் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். இவர்கள் உண்மையான இஸ்லாமிய நண்பர்கள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள்.